மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். கிவ்லோயா திட்டம் மூலம் மிச்ச சொச்சமாக வாழும் தமிழ் மக்களையும் முற்றாக வெளியேற்ற அனுர அரசு சதி முயற்சி. மகாவலி எல்வலயத்தை உள்ளடக்கி புதிதாக நிர்மாணிக்கப்படும் கிவிலோயா திட்டம் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து அரசாங்க அனுசரணையுடன் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்துவதையும் வடக்கு கிழக்கு நிலத்தொடர்பை நிரந்தரமாக பிரிக்கும் உள்நோக்கத்தையும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே இத்திட்டம் முழுமையாக கைவிடப்பட வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதேசத்தையும் முல்லைத்தீவு மணலாறு பிரதேசங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் 23,456 மில்லியன் ரூபாய் செலவில் கிவில் ஓயா நீர்ப்பாசன திட்டத்திற்கான அணைக்கட்டு ஒன்றை கட்டுவதற்கு இப்பொழுது ஆட்சியில் உள்ள அன்றகுமார அரசானது 2,500 மில்லியன் ரூபாவை முதல் கட்டமாக ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் இவ்வேலை திட்டமானது 2031 ஆண்டு முடிவுறுத்தப்படும். முன்னர் இருந்த அரசாங்கங்கள் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தின் எல்லை பிரதேசங்களை சிங்களமயமாக்கும் நோக்குடன் ஏற்படுத்திய குடியேற்றங்கள் இப்பொழுது இந்த ஆட்சியின் கீழ் விஸ்தரிக்கப்பட்டு மகாவலி நீர் வராத பொழுதும் கிவிலோயா என்ற புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி மிச்சம் சொச்சம் அங்கு வாழ்ந்து வரும் தமிழ் மக்களையும் வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதலாவது பிரதமராக இருந்த DS சினநாயக்கா தொடக்கம் இன்றிருக்கின்ற JVP அரசாங்கம் வரையில் விவசாய அபிவிருத்தி, அதற்கான நீர்ப்பாசன திட்டங்கள் என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் பல்லாயிரக்கணக்கான சிங்கள மக்களை வலிந்து குடியேற்றுவதனூடாக அந்த பிரதேசத்தில் வாழும் தமிழ் குடிப்பரம்பலை மாற்றியமைத்து அந்த பிரதேசங்களில் பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழ் மக்களை சிறுபான்மையினராக்கி பாராளுமன்றத்தில் தமிழர்கள் தமது பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய அளவிற்கு இந்த குடியேற்றங்கள் நடந்துள்ளன, இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமைச்சரவை அமைச்சராக இருக்கின்ற தமிழரான சந்திரசேகர் இது ஒரு இனவாத நடவடிக்கை அல்ல என்று நிரூபிக்க பகிரத பிரயத்தனம் செய்கின்றார். பழந்தமிழ் கிராமங்களை நீரில் மூழ்கடித்து புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்குவது புதிய சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதும் இனவாதம் என்றில்லாமல் வேறு எப்படி அழைப்பது என கேள்வி எழுப்பினார். தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண JVP MPக்கள் இந்த நிலங்கள் பறிபோவதை பார்வையாளர்களாக இருந்து பார்த்து கொண்டிருப்பது ஏற்புடைய விடயம் அல்ல. உண்மையில் ஜனாதிபதி நாட்டின் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த விரும்பினால் இத்திட்டத்தை முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என அவர் தனது அறிக்கைகளில் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாநகர சபைக்கும் டொரண்டோ மாநகரத்துக்கும் இடையிலான நட்புணர்வு ஒப்பந்தத்தை மீள வலுப்படுத்த கோரிக்கை. போர் முடிவுற்ற கடந்த 16 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணம் தொடர்பில் கூடுதல் கரிசனையுடனும் அக்கறையுடனும் செயற்படுகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் நேற்றைய தினம் திங்கட்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தார். இச்சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாண பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளே காணப்படுகின்றன. ஆனால் இங்கிருந்து இவை மூலப்பொருட்களாகவே வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றை வடக்கிலேயே பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் எம்மிடம் இல்லை. இத்துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும். இந்தியாவுடனான விமான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையால் வடக்கிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகள் மேலும் மேம்படுத்தப்பட்ட பின்னர் நிச்சயமாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். இதனூடாக வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறை பாரிய வளர்ச்சியடையும். முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலிடுவதற்கு சாதகமான சூழல் தற்போது உருவாகியுள்ளது. அரசாங்கத்தால் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகச் சாதகமான சமிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார்.
வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் கனடாவின் டொரோண்டோ மாநகரத்திற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட நட்புணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அந்த ஒப்பந்தத்தின் கீழ் செயற்பாடுகளை மீளவும் பலப்படுத்துவது தொடர்பில் கரிசனை செலுத்துமாறு உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக்கொண்டார். இச்சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர், ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள், மாகாண சபை அதிகாரிகள் மற்றும் கனேடிய தூதரக அரசியல் விவகார செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். டித்வா சூறாவளியால் சேதமடைந்த அனைத்து மத தலங்களையும் அவற்றின் தொல்லியல் பெறுமதியை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் சேதமடைந்த மத தலங்களை புனரமைப்பதற்கான கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. கம்பளை தொரகல பீகாக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிருக்காராமா விகாரையில் நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் கண்டி உடபலாத பிரதேச சபை பகுதியில் 6 மதத்தலங்கள் முழுமையாக சேதமடைந்ததுடன் 15 மதத்தலங்கள் பகுதியளவு சேதமடைந்தன. அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பும் வகையில் சூறாவளியால் சேதமடைந்த தொரகல பீஹோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிருக்காராம விகாரையின் புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். டித்வா சூறாவளியால் சுமார் 1350 மத கலாசார மற்றும் தொல்பொருள் தலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கிராமங்கள், விகாரைகள் மற்றும் மதத்தலங்களுக்கு இடையேயான தொடர்பை மீண்டும் நிலைநாட்ட இந்த மதத்தலங்களை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்களை சந்தித்த சர்வதேச ராஜதந்திரிகள். பல்வேறு சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பங்களிப்புக்காக யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் பெண் அரசியல் தலைவர்களை சர்வதேச ராஜதந்திரிகள் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோரே குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். இதன்போது திறந்த மற்றும் சிந்தனைக்கான இடத்தை உருவாக்கல், பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கும் மற்றும் நிலைநிறுத்துவதற்கும் பெண்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தடைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னேற்றுவதற்கு ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் உறுதிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருமலையில் ஒரே நாளில் 3 வரை காணவில்லை, பீதியடைய வேண்டாம் என பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. திருகோணமலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை 3 காணாமல் போனமை தொடர்பில் போலீசார் துரித விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மாவட்ட பொது வைத்தியசாலை முச்சக்கர வண்டி திரைப்படத்திலிருந்து நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த சாரதி இன்று படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற வீதியை சேர்ந்த 17 வயதுடைய MLMM முனிசித் என்னும் மாணவன் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்ற சமயம் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை தடத்தில் கடமையாற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் நேற்றைய தினம் விடுமுறையில் சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாகவும் போலீசார் தனித்தனியாக விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் பல முக்கிய தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். இச்சம்பவங்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் விரைவில் வெளிக்கொண்டு வரப்படும். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைக்கவும் மாயமான ஏனைய இருவரையும் பாதுகாப்பாக மீட்க சகல பாதுகாப்பு பிரிவினரும் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பல ஆசிரியர்களுக்கும் மாணவனுக்கும் இடையிலான தொடர்பில் வெளியான வீடியோக்கள். கல்வி அமைச்சு விசாரணை. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்களுக்கும் குறித்த பாடசாலையின் தலைமை மாணவருக்கும் இடையிலான நெருக்கமான உறவு மற்றும் அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவுவது குறித்து கல்வி அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த பாடசாலையின் அதிபருக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவவ உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிக்கை கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு எதிராக எவ்வித ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் முறையான சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள்.
Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இங்கிலாந்திலிருந்து 274 தொன் தங்கம் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 2023 மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை இங்கிலாந்து வங்கியில் பாதுகாப்பாக வைத்திருந்த 274 தொன் தங்கத்தை இந்தியாவின் மத்திய வங்கி தாய்நாட்டிற்கு மீண்டும் கொண்டு சென்றுள்ளது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு மேலாண்மை, பொருளாதார சுயாதீனம், உலகளாவிய அரசியல், பொருளாதார மாற்றங்கள் என்பவற்றின் பின்னணியில் முக்கியத்துவம் பெறுகிறது. உலகின் பல நாடுகள் தங்கள் தங்க நகை கையிருப்புகளை மீண்டும் சொந்த நாட்டில் வைத்துக் கொள்ளும் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் இந்த முடிவு நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் சர்வதேச நிதி அமைப்புகளில் உள்ள நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. தங்கம் என்பது வெறும் உலோகம் அல்ல, அது ஒரு நாட்டின் நம்பிக்கை, அதிகாரம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையின் அடையாளம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தின் வழக்கு மீண்டும் தள்ளி போகிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பு ரத்து. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு மீண்டும் தாமதமாகிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சவா தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த இந்த அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை மேலும் விசாரணைக்கு ஒத்திவைத்துள்ளது. இதனால் படத்தின் ரிலீஸ் திகதி மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. படத்திற்கு ஆரம்பத்தில் உள்ளூர் சென்சார் குழு US சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்த நிலையில் CBFC தலைவர் தன்னிச்சையாக மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியதுதான் சிக்கலுக்கு முக்கிய காரணம். இதை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் KVN புரொடக்ஷன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தனி நீதிபதி PD ஆசா ஜனவரி 9 அன்று சான்றிதழ் உடனடியாக வழங்க உத்தரவிட்டார். ஆனால் CBFC உடனடியாக மேல்முறையீடு செய்து தலைமை நீதிபதி அமர்விடம் இடைக்கால தடை பெற்றது. இதனால் பொங்கல் ரிலீஸுக்கு தவறிய படம் மேலும் தாமதமாகிறது. தலைமை நீதிபதி MM ஸ்ரீ வத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு ஜனவரி 20 அன்று வழக்கை விரிவாக விசாரித்து தீர்ப்பை ஒத்திவைத்தது. CBFC தரப்பில் போதிய வாய்ப்பு வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக வாதிட்டனர். தயாரிப்பாளர் தரப்பில் ரூபாய் 500 கோடி முதலீடு செய்துள்ள நிலையில் தாமதம் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக வலியுறுத்தினர். விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் பிப்ரவரி அல்லது அதற்கு பிறகே படம் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்சார் வாரியத்தின் நடைமுறைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணை தொடரும் நிலையில் படக்குழு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆலோசித்து வருகிறது. விஜயின் இறுதி திரைப்படமாக கருதப்படும் இந்த படத்தின் வெளியீடு எப்போது என்பது இன்னும் உறுதியாகவில்லை. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியாவில் நிலக்குத்தகைகள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் குத்தகை வீடுகளுக்காக செலுத்தப்படும் நில வாடகைக்கு உச்சவரம்பு ஒன்றை அரசாங்கம் அறிவிக்க உள்ளது. தொழிற்கட்சியின் 2024 தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் கட்டுப்பாடற்ற நில வாடகை வசூல்களை ஒழுங்குபடுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. உச்சவரம்பு எவ்வளவு என இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் அது ஆண்டுக்கு சுமார் 250 பவுண்டுகளாக இருக்கலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த முடிவு ஓய்வூதிய நிதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகளும் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தனது உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் வீட்டு வசதி செயலாளர் ஏஞ்சலா டெய்லர் வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் தற்போது சுமார் 5 மில்லியன் குத்தகை வீடுகள் உள்ளன. 2022 ஆண்டு முதல் புதிய குத்தகை வீடுகளுக்கு நில வாடகை ரத்து செய்யப்பட்டாலும் பழைய வீடுகளுக்கு அது தொடர்ந்தே வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் குத்தகைக்காரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் நில வாடகைக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. ஈரானை நோக்கி விரையும் அமெரிக்க போர்க்கப்பல், ஹவுதி கிளர்ச்சி குழு விடுத்த எச்சரிக்கை.
பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈரானில் வன்முறை நடைபெற்று வருகிறது. இந்த வன்முறையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஈரான் அரசு வன்முறையை ஒடுக்க கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. வன்முறையினர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதற்கேற்ப அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானை நோக்கி விரைந்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்தினால் செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படும் என ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு சூன் என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் விரிவான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஹாசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் செங்கடல் வழியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கி அளித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.